ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னுடைய கேரியரை வந்து நான் ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸராக ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் தட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்பிள் ஜாப்பாக வேணும்னு ஃபீல் பண்ணதுனால ஐ எம் கன்வெர்டட் இன்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தேன். ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸுக்கு அப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஒரு ப்ரீமெச்சூர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வெளில வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்தேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு என் மனசில். இந்த சொசைட்டிக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு சர்வீஸாக இருக்கணும், அது ஒரு அறம் சார்ந்த ஒரு நல்ல செயலாக இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ராப்பராக போகணும்னு தோணுது. அதனால 2017லேருந்து ஐ ஹேட் ஒர்க் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அருளில்லாருக்கு அவுலகம் இல்லைன்னா பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு ஐயன் திருவள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாரு. நான் ஆக்சுவலாக பேசிக்கலி இன்வெஸ்டராக தான் இருந்தேன் இந்த ஃபீல்டில். இன்வெஸ்டராக இருக்கும்போது ஐ ஹேட் ஒன் சென்டிமெண்டல் எபிலிட்டி. என்னென்னா ஒரு நியூ இயருக்கும் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவேன், 1 or 2 எஸ்ஐபிஸ். அப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 2017 ஐ திங்க் அப்போ என்னாச்சுன்னா எனக்கு இந்த எஸ்ஐபியை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தப்போ வாட் ஐ ஹவ் டு டூன்னப்ப என்னுடைய உடன் மோரார்லெஸ் மை பிரதர் மனோஜ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாப்ல, ஒய் யூ ஹவ் டு சே அண்ட் டூ திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ஃபீல்டுக்கு வந்த பிற்பாடு நிச்சயமாக அறம் சார்ந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பண்ணணுங்கிற இன்டென்ஷனை எனக்கு கிரியேட் பண்ண அந்த பிரதருக்கு ஐ எம் வெரி ப்ரௌட்லி ஐ வாண்ட் டு சே தேங்க் அண்ட் ஐ எம் டூயிங் திஸ் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி. Not like business. It's I am feel that it's a wonderful service, noble service to the public. For the financial freedom and the financial independence I am doing this. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணி இதை பண்ணுறேன். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாவோ ஒரு கேரியராவோ நான் ட்ரீட் பண்ணல. ஒரு நல்ல சர்வீஸாக, நோபல் சர்வீஸாக, இந்த சொசைட்டிக்கு பண்ண வேண்டிய ஒரு நோபல் சர்வீஸாக தான் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கேன். வீட்டு வேலைகள் அந்த தொழில் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், சமதளமான இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். மோரார்லெஸ் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கிறதுனால ஒரு குழந்தைய கவனிச்சுட்டு ஒரு குழந்தைய கவனிக்காமல் இருக்க போகிறதில்ல. 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம், ஈக்குவலாக தான் 2 பேருக்கும் எல்லாமே செய்ய போகிறோம். அதே மாதிரி தான் ஹவுஸ் ஹோல்டும் பிஸ்னஸும். நம்ம சரிசமமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாலே நம்ம மைண்டில் அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கான குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு எல்லாமே நமக்கு கிரியேட் ஆகிடும். வி கேன் டூ ஸோ. வீட்டு வேலையும் நம்ம தொழிலையும் சரிசமமாக பாவிக்க பழகிட்டோம்னாலே வி கேன் டூ. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா நான் பெரிய லெவலில் மீட் பண்ண சேலஞ்ச் எப்படின்னா, என்னுடைய பழைய கேரியர் வந்து நான் ஒரு டைப் ஆஃப் கேரியரில் ஒரு 2 decades இருந்தேன், ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நான் அதிகமாக பேப்பர்ஸோட டீல் பண்ணிட்டு இருந்தேன். கேபினில் உட்காந்து பேப்பர்ஸோட டீல் பண்ணேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது பிறகு ஹியூமன் பீயிங்ஸோட டீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஹியூமன் பீயிங்ஸுடைய பொருளாதார தேவைகளோட, அவங்களுடைய குழந்தைங்களோட எஜுகேஷன், மேரேஜ், அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் கார்பஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒன்றா எடுத்து பண்ணும்போது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த பிற்பாடு தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அதுதான் நான் ஒரு பெரிய சேலஞ்சாக ட்ரீட் பண்ணேன். பட் ஆனால் அதை ஒரு ஆத்மார்த்தமாக எடுத்து செய்யும் போது அது எனக்கு சேலஞ்சாக இல்லாமல் அது ஒன்று சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. ஓ, AssetPlus. I am so proud. More or less AssetPlus is really AssetPlus. ஒரு முதுகெலும்பு மாதிரி, ஸ்பைனல் கார்டு மாதிரி எங்களுக்கு ஒரு சப்போர்ட். அது அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் எங்களால் இப்படி உயர்ந்து நிற்க முடியுது. AssetPlus எப்படி இருந்ததுன்னா, பார்ட்னர் டு AssetPlusல நாங்கள் பார்ட்னர், எங்களுக்கு AssetPlus பார்ட்னராக இருக்குது. எப்படின்னு கேட்டால், வீட்டில் எப்படி ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, குழந்தைங்களை வளர்க்குறதுலையும் சரி, ஹஸ்பண்ட் எப்படி ஒரு பார்ட்னராக இருந்து நமக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாரோ, அதுக்கு ஈக்குவலான சப்போர்ட்டை எந்த விதத்துலையும் குறைச்சல்னு சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட்டை AssetPlus எங்களுக்கு கொடுக்கறதுனால தான் ஆஸ் ஏ லேடியாகவும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, எங்களால் இந்த பிஸ்னஸை இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் பப்ளிக்கு சேர்க்க முடியுது. ஒரு நல்ல ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை பப்ளிக்கு சேர்க்க முடிஞ்ச காரணம் என்னன்னா AssetPlusோட சப்போர்ட் தான். They had given my support by all means. நிறைய விஷயங்கள் AssetPlusனுடைய பாசிட்டிவ் சொல்லிட்டே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் நிறைய டெக்னாலஜி இஸ் யூனிக். வி மஸ்ட் யூட்டிலைஸ் தட். அதை நம்ம உபயோகப்படுத்திக்கும் போது நமக்கு அந்த டெக்னாலஜி வைஸ் போகும்போது அப்டேட்டட் டெக்னாலஜி பெரிய விஷயம். அப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், அவங்க வந்து நல்ல தோளோட தோல் நிற்கிறாங்க நம்ம பிஸ்னஸில். நல்ல பெரிய விஷயங்களுக்கு நமக்கு நல்ல சப்போர்ட். அடுத்தது மெட்டீரியல்ஸ், அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா ரிசர்ச் அனாலிசிஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியல் அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ஒரு ரிபப்ளிக் டேன்னு எடுத்துங்களேன், இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கு அவங்க மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். அதை எடுத்து ஒன்றும் பண்ணுறது இல்லை. நான் எவ்வளோதான் விஷயங்களை ஸ்டேட்டஸில் கொண்டு போய் வைக்கிறோம். இந்த விஷயத்தை கொண்டு போய் ஸ்டேட்டஸில் வச்சேன்னா மினிமம் ஒரு 7 to 8 என்கொயரிஸ் வருது எஸ்ஐபி. எந்த வித பெயினும் இல்லாமல் எனக்கு என்னால் ரொம்ப ஈஸியாக அவங்க மார்க்கெட்டிங் மெட்டீரியலை வச்சு என்னால் எஸ்ஐபிஸ் ஈஸியாக என்னால் கோத்ரோ பண்ண முடியும். நவம்பர் 2022 AssetPlusல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 8 months பீரியடில் ஒரு 300 கிளைண்ட்ஸை, எனக்கு டைம் நிறைய சேவ் ஆனது, அதனால 300 கிளைண்ட்ஸ் என்னுடைய ஃபோல்டரில் ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சுது. அதுலேயும் மேஜர் பார்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி டு தி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீல்டு. இதுக்கு மெயின் சப்போர்ட்னா AssetPlus சப்போர்ட்னால தான் இதை என்னால் இவ்வளவு ஈஸியாக செய்ய முடிஞ்சுது. ஒருத்தர் இந்த பிசினஸ்க்கு வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். என்னன்னு கேட்டா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாரதி சொல்லிட்டு போயிட்டான், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஒரு விஷயத்திலே வி மஸ்ட். ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்ம யூஸ் பண்ற கிச்சனே எடுத்துக்கங்களேன். நம்ம டெய்லி வாங்கிட்டு வரோம், பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வரோம், எக் வாங்குறோம், காஃபி தூள் வாங்குறோம். இது மூணையும் பாருங்க. பொட்டேட்டோ நம்ம வாங்கிட்டு வரும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும், எக் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும், காஃபி பவுடர் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும். இது மூணையுமே அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு ஹாட் வாட்டர்ல போட்டு பாருங்க, ஒரு பொட்டேட்டோவை போட்டு பாருங்க, அப்படியே சாஃப்ட் ஆயிடும். அவ்வளவு ஹார்டா இருக்கிற பொட்டேட்டோ சாஃப்ட் ஆயிடும். எக்கும் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போய் வைப்போம் ஃப்ரிட்ஜில், ஏன்னா ரொம்ப வேகமா வச்சா கூட உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கும். ஆனா அதே ஹாட் வாட்டர்ல போட்டோன்னே அது அப்படியே அது ஹார்ட் ஆயிடுது. நம்மளால அதை உரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக இருக்கு. அதே இந்த காஃபி பவுடர் எடுத்துங்க, ஹாட் வாட்டர்ல போட்டோன்னே மணக்குது, அதனுடைய வாசனை. அது மாதிரி வேல்யூ ஆடட் சர்வீஸா இருக்கணும். நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக ஆக நம்ம ரெண்டையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மள வெளி உலகத்துக்கு காட்டுறது, இதனால அது ஒரு எக்கனாமிக்கல் ஃப்ரீடத்தை, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நம்ம கிளையண்ட்டுக்கும் கொடுத்துட்டு நமக்கும் மிகப்பெரிய எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் ஃபினான்ஷியல் ரெவன்யூ நமக்கும் இதுல இருந்து கிடைக்குது. அது மாதிரி நம்ம தன்னிலை மாறாம நம்ம இந்த பிசினஸை நல்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொண்டு போகணும். அதாவது பொட்டேட்டோ மாதிரியே எக்கு மாதிரியே இல்லாம அது தன்னிலே மாறிடுது. ஆனா காஃபி பவுடர் அப்படி இல்லை, அது தன்னுடைய ஃப்ராக்னன்ஸை கொடுக்குது. அது மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அதிகமாக ஆக, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அதிகமாக ஆக தான் நம்ம யாருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும், நம்மளுடைய எஃபிஷியன்சி நமக்கே தெரியும். அதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகும் போது நீங்க இந்த சொசைட்டிக்கு பண்ண போற சர்வீஸே ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியை நமக்கு கொடுக்கும். அதனால நம்மளுடைய எஃபிஷியன்சி மேற்கொண்டு டெவலப் ஆகும்.